உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாக சாப்பிடுங்க ப்ரோ. எனக்கு பிடிச்ச ஃபுட்டா எப்படிங்க? எங்கள் ஊர் பக்கத்தில் தீமிதி திருவிழா நடக்குது. அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக சாப்பிட்லாம் வாங்க போகலாம். சிப்ஸ் போட்டுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸு. சரி எனக்கும் ஒன்று சொல்லிட்டேன். எனக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு முழு உருளைக்கிழங்கு அப்படியே பீஸ் போட்டு அப்படியே மேலே சாஸில் தடவி கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. எப்படா சாப்பிட போகிறேன்னு பார்த்தேனே இருந்தேன். சுட சுட இருக்குது. சரி நானும் சாப்பிட்லான்ட்டு ஒரு பீஸை புட்டேன். சரி நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குது. மேலே அந்த சாஸெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். இன்னும் வேறு லெவல் இருந்துச்சு. சான்ஸே இல்லை. சரி நானும் லபுன்னு சாப்பிட்டேன். சரி வேறு எதனாச்சும் சாப்பிட்லான்னு போனால் சரியான கூட்டமாக இருக்குது. கடைங்க நிறைய இருந்துச்சு. அப்போ தான் என் கல்லில் ஒன்று மாட்டிச்சு. நேதிரா ஒரே கூட்டமாக இருக்குது. பார்த்தா இதான் மலேசாவான். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். சரி வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய ராட்டனெலாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எனக்கு நம்மளுக்குலாம் அதெல்லாம் செட் ஆகுதுன்ட்டு நானும் பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டேன். சரி நானும் மலேசியா சாப்பிட்லான்ட்டு நான் அந்த கடையாண்டு போயிட்டேன். எனக்கு ஒன்று கேட்டு வாங்கிக்கினேன். கூட்டம் சரியான கூட்டமாக இருந்தது. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். மலேசியா ஜூஸ் வந்து 3 விதமாக விற்கிறாங்க. 30 ரூபா, 60 ரூபா, 20 ரூபா. சரி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலுக்கு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மலேசியா ஜூஸ் வந்து. சரி நானும் லபுன்னு சாப்பிட்டேன். சான்ஸே இல்லை. சரி அப்படி சாப்பிட்டா வேலைக்கு ஆகுதுன்ட்டு நானும் எடுத்து முடக்கணும் வாயில் ஊற்றிக்கினேன். நானும் முடக்குன்னு குடிச்சிட்டேன். இந்த ஜூஸில் பால் ஊற்றிக்கிறாங்க. அப்புறம் ஏதோ இனிப்பு ஐட்டெலாம் நிறைய போட்டுக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. நானும் முடக்குன்னு குடிச்சிட்டேன். சரி வேறு ஏதாவது சாப்பிட்லான்ட்டு சுற்றி முற்றி பார்த்துனே இருந்தேன். எதுவும் கிடைக்கல. புதுசாக எதனா சாப்பிட்லாம். சரி அப்போ தான் உன் கண்ணில் மாட்டிச்சு. நேதுன்னு பார்த்தா ஐஸ் கோலாவான். பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. டிசைனாக போட்டுருந்தாங்க அந்த ஐஸில். பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருந்துச்சு. அந்த ஐஸ் மேலே ஏதோ ஃப்ளவர்லாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. சரி நானும் ஒன்று வாங்கிக்கினேன். சரி வாங்க சாப்பிட்லாம். எப்படி தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்துடலாம். சரி நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். புளிப்பா அந்த ஃப்ளவர் 3 ஃப்ளவரும் கலந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கே வேறு லெவலுக்கு இருக்குது. சரி நானும் கச்சி சாப்பிட்டேன். பல்லுலாம் கூசுது ஒரு சைடு. சரி பரவாயில்லன்ட்டு அதில் வேறு அந்த ஃப்ளவர்லாம் இருந்துச்சு. தொட்டு இன்னும் சாப்பிட்டு பார்த்தேன். வேறு லெவலுக்கு இருக்குது. சரி கோலி சோடா குடிக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி நானும் கோலி சோடா வாங்கி ஒரு முடக்குன்னு குடித்தேன். வேறு லெவலுக்கு இருக்குது. ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளவரு. சரி நானும் முடக்குன்னு குடிச்சிட்டேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. நேதுன்னு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி தான் தீமிதி திருவிழாவான். லாஸ்ட் அண்ணா பார்த்தா சாமிங்க நிறைய பேர் தீ மிதிச்சிருந்தாங்க. நானும் சரி பார்த்துருந்தேன். டெக்கரேஷனே சூப்பராக இருந்தது. பூவெலாம் போட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. நெட்டிசலாக இருக்குது. போக முடியல உள்ள. பட்டாசு ஒரு சைடு டமால் டிமின்னு வச்சு நேர்றாங்க. வருஷம் தீமிதி திருவிழா நடக்கும். ரொம்ப கிராண்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டாசு வேறு வச்சுனே இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்து. சரி நானும் நின்று பார்த்துனே இருந்தேன். வீடியோ இதோட முடிஞ்சது. நிறைய சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்தது. என்ஜாய் பண்ணோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசா. பாய்.